ஞானஸ்நான ஆராதனை என்பது மதமாற்றம் செய்யும் வெறும் சடங்கு அல்ல. ஞானஸ்நானம் ஒருவனை கிறிஸ்தவனாக மாற்றும் அனுசரணமும் அல்ல. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற விசுவாசிக்கே ஞானஸ்நானம் கொடுப்பது வேத ஒழுங்கு. நீங்கள் கொடுத்த வாக்கின்படியும் தேவன் சபைக்கு கொடுத்த கட்டளையின்படியும் வின்சென்ட் ஆகிய உங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஜீவன் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடல் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பரிசுத்த வேதாகமத்தில் இன்னொரு பகுதியை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ள சகோதரர் வின்சென்ட், சகோதரி ஜெயப்பிரியா வின்சென்ட் இருவரும் இன்று ஞானஸ்நானம் பெற ஆயத்தமாக வந்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஞானஸ்நான ஆராதனை என்பது மதமாற்றம் செய்யும் வெறும் சடங்கு அல்ல. ஞானஸ்நானம் ஒருவனை கிறிஸ்தவனாக மாற்றும் அனுசரணமும் அல்ல. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற விசுவாசிக்கே ஞானஸ்நானம் கொடுப்பது வேத ஒழுங்கு. ஞானஸ்நானம் பொருளற்ற ஒரு செயலும் அல்ல, இது பொருள் நிறைந்த பரிசுத்த உடன்படிக்கை. ஞானஸ்நானம் எடுப்பதின் மூலம் ஒருவர் தன்னை கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோடு இணைத்துக் கொள்கிறார். ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு கட்டளையிட்டிருக்கிறார். ஞானஸ்நானம் எடுப்பதின் மூலம் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு ஞானஸ்நானத்தின் அவசியத்தை ரட்சிப்புடன் இணைத்தே கூறியிருக்கிறார். கிறிஸ்துவத்தில் ஒருவரான இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்தது நிமித்தம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று கூறி ஞானஸ்நானம் பெற்றுள்ளார்.
ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கத்தாவே கற்பனை நிமித்தம் உண்மை ஏற்றுக்கொள்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த இடத்துல ஞானஸ்நானப்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த தண்ணீரை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பி இதில் மூழ்கி எந்திரிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்தத்துக்காக தன்னை அர்ப்பணித்து எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டும். கர்த்தர் நிரப்பி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தன்னை ஞானஸ்தானத்திற்கு என்று அர்ப்பணித்திருக்கிற அந்த சகோதரை பார்த்து கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு 2025 வருடத்திற்கு முன்பதாக கண்ணின் வயிற்றில் பிறந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார் என்றும் உங்களை ஆயத்தமான ஜனங்களை அழைத்து செல்வதற்கு மீண்டும் வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருத்துவத்தை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற ஞான ஸ்நானத்தின்படி சபையில சேர்த்து கொள்ளப்பட்டு உங்களுடைய ஜீவகால பரியந்தமும் உண்மை ஊத்துவமாக உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை காத்துக்கொண்டு அப்பம் விடுதலிலும் ஜப ஜீவிதத்திலும் வேத வாசிப்பிலும் சபை கூடி வருதலிலும் உண்மையாயிருந்து அப்படி வருகைக்காக காத்திருப்பீர்களா? நீங்கள் கொடுத்த வாக்கின்படி வின்சென்ட் ஆகிய உங்களை நீங்கள் கொடுத்த வாக்கின்படியும் தேவன் சபைக்கு கொடுத்த கட்டளையின்படியும் வின்சென்ட் ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கண்மலை மேல் நிறுத்தினார், சேற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார், வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. சுகமான வேளையில் இன்பம் தந்தாரே. ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரி ஜெயப்பிரியா வின்சென்டை பார்த்து சில காரியங்களை கேட்கிறேன். 2025 வருடத்திற்கு முன்பதாக இயேசு மரியின் வயிற்றில் தோன்றி 33.5 ஆண்டுகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய பாவங்களுக்காக மற்ற மனுக்குலத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் தன்னை அர்ப்பணித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு தமக்காக காத்திருக்கிற ஜனங்களை சேர்த்துக்கொள்ள வருகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிற நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலும் வேதவசனத்தின் ஜீவிதத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலும் நீங்கள் நிலைத்திருந்து இயேசுவின் வருகை பரியந்தமும் உடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு வாக்கு கொடுக்கிறீர்களா? நீங்க கொடுத்த வாக்கின்படியும் தேவன் சபைக்கு கொடுத்த கட்டளையின்படியும் ஜெயப்பிரியா வின்சென்ட் ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அவர்
இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், தண்ணீர் இருக்கிறது. நீங்கள் யாராவது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு மனது இருந்தால் நீங்கள் இப்பொழுது வரலாம். அவரை இந்த தண்ணீர் மூலமாக அவருடைய கற்பனையை நிறைவேற்றலாம். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் நாம் பரலோக தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாத கதாவே இந்த ஞானஸ்நான ஆராதனை கத்தை நீர் ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட ஞானஸ்நானத்தை ஆண்டவரே முடிவு பரியந்தம் அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்க கத்தர் கிருபை பாராட்டுங்க. அந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது நிமித்தம் அநேக ஆண்டவரே இந்த கதாவை பறந்து விரிந்த இந்த குளத்திலே நாங்கள் ஞானஸ்நானத்தை பார்க்கும் பொழுது இங்கே சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் வந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இதில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒரு ஞானஸ்நான தொட்டியாய் கத்தர் இதை மாற்றுவீராக நாங்கள் செலுத்துகிறோம். கத்தர் அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். புதிய கன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவநல பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கத்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் பாதுகாவலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றைக்கு தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் கத்தனை வரியமிருந்து இருப்பதாக. தேவன் கொடுத்த தேவனுக்கு ஒரு 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வாழ்த்து